உங்க அக்காவோட ஹஸ்பண்ட் நல்லவர் தானே? அதுக்கு யூரியோ அவர் நல்லவர் தான், ஆனா எனக்கு அவர் மேல டவுட்டா இருக்கு. ஸ்பைஸ் கூட இப்படிதான் நாடகம் ஆடுவாங்க, அவனுடைய உண்மையான முகத்தை நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். அப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்றான், விட்டா உங்க அக்கா வீட்டுல மைக்ரோஃபோனே வைப்ப போல இருக்கே. உடனே யூரி அதை எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டங்கு டங்குன்னு செவுத்துலயே இடிச்சுக்கிறான். அப்ப அதுவும் அவன் பிளான்ல இருந்திருக்கு. அப்படியே இந்த பக்கம் யோர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி ஒரு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை அப்படியே மைக்ரோஃபோன்ல லாய்டும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை நம்ம அப்படியே நம்ப கூடாது, ஒருவேளை இது கூட ட்ரைனிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப யோரோட மேனேஜர் யோர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இதை போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பண்ண சொல்றாங்க. அவளும் அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறா. ஒருவேளை வீட்டு செலவுக்கு எந்த காசுமே தரலையே, எல்லா செலவையும் லாய்ட் தான் பாத்துக்கிறாரு, அதனாலதான் நம்ம மேல கோவமா இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே நடந்து போறா. எதிரில 2 போலீஸ் வராங்க. அவங்க யோர்கிட்ட இருந்து அவளுடைய லெட்டரை வாங்குறாங்க. அதை பிரிச்சு பார்த்த போலீஸும் இதுல நிறைய வரைஞ்சிருக்கு, இது என்ன சீக்ரெட் கோடா, நீங்க என்ன ஸ்பையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, இது எங்க மேனேஜர் கொடுத்தது, அப்படிலாம் எங்களால நம்ப முடியாது, நேத்து தான் ஒரு ஸ்பையை நாங்க பிடிச்சோம், நீ ஸ்பையா இருக்க மாட்டேன்னு எந்த உத்தரவாதமும் இல்ல, மரியாதையா நீங்க என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. மறக்காம இந்த டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.